வேலுண்டு வினையில்லை. வணக்கம். நான் இன்றைய பதிவில் தனுசு ராசிக்கான தமிழ் புத்தாண்டு பலன்களை கூறுகிறேன். தனுசு ராசிக்கு இதுவரை 6ல் இருந்த குரு பகவான் தற்போது 7ஆம் இடத்துக்கு சென்று பல நல்ல பலன்களை தர இருக்கிறார். 7ஆம் இடத்திலிருந்து குரு ராசியை பார்ப்பதினால் உடலில் இருந்த சோம்பல் விலகி புத்துணர்வு பெறுவார்கள். எந்த ஒரு விஷயத்தையும் முடிவு செய்துவிட்டால் அதை முடிக்காமல் விடமாட்டார்கள் இந்த தனுசு ராசிக்காரர்கள். 3ஆம் இடத்தை குரு பார்ப்பதினால் உடன் பிறந்தவரிடம் சுமூகமான உறவு நிலை உண்டாகும். பங்காளி தகராறு, சொத்து பிரச்சனை, வம்பு வழக்கு, வில்லங்கம் யாவும் தீரும். அர்த்தமாஸ்ட சனி நடக்கும் நேரம், அதனால் தாயாரின் உடல்நிலையில் அக்கறை கொள்ள வேண்டும். வீட்டில் சுபகாரியங்கள் நடக்கும் நேரம் இது. புதிதாக சொத்து ஒன்று சேரும். தொழிலில் முதலீடு செய்து வெற்றியடையும் நேரம். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணம் முடிந்துவிடும். விரும்பிய பெண்ணை திருமணம் செய்வீர்கள். பிரிந்து வாழ்பவர்கள் ஒன்று சேரும் காலமாக இருக்கும். 9ல் கேது வருவதினால் தந்தையின் உடல் நலனில் அக்கறை கொள்ள வேண்டும். மேலும் அவருடன் வாக்குவாதம் செய்யக்கூடாது. பணம் பல வழிகளில் வரும். லாபஸ்தானத்தை குரு பார்ப்பதினால் பல நன்மைகள் உண்டாகும். தெய்வ வழிபாடு உண்டாகும். தொலைதூர பயணங்களில் செல்வதற்கு ஏற்றதொரு சூழ்நிலை உண்டாகும். கனவுகள் மெய்ப்பட வேண்டும். கல்வியில் முன்னேற்றம் ஏற்படும். துணிச்சலுடன் முடிவு எடுப்பீர்கள். பல நல்ல மாற்றங்கள் நிகழும். வண்டி வாகனங்களில் செல்வதில் எச்சரிக்கை மற்றும் கவனம் தேவை. சனி பகவானின் பாதத்தை கெட்டியாக பிடித்து கொள்ள வேண்டும். காக்கைக்கு சோறு வைக்க வேண்டும். ஊனமுற்றோருக்கு உங்களால் ஆன உதவிகளை செய்ய வேண்டும். துணிச்சலோடு பல நல்ல முடிவுகளை எடுத்து வாழ்க்கையில் திருப்பு முனையை ஏற்படுத்தும் விதமாக இந்த புத்தாண்டு அமையும். சிவபெருமான் கோயிலுக்கு சென்று நவகிரகத்தில் உள்ள சனீஸ்வரனுக்கு எள்ளெண்ணெய் தீபம் ஏற்றி வர இன்னல்கள் நீங்கும். நன்றி, வணக்கம்.